ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நந்துபெனி vlog. இட்ஸ் மண்டே ஆஃப்டர்நூன் 3 o'clock போல தான் நான் vlog எடுக்க ஆரம்பித்தேன். நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு வேலைக்காக பேங்க் வரைக்கும் வந்திருந்தோம். நேரு ஸ்ட்ரீட்டில் இருக்க பேங்க் தான் வந்திருந்தோம். சடனாக ஒரு வீடியோ கால் வந்துருந்துச்சு. யாருன்னு பார்த்தா என் தங்கச்சி தான். ஸோ என் பையனை காட்டிகிட்டு இருந்தா. எங்கடி இருக்கேன்னு கேட்டேன். கெஸ் பண்ணுன்னு சொன்னால் தெரியலன்னு சொன்னேன். ஸோ சுட்டிஸ் ப்ளே பேரடைஸ் வான்னு சொல்லி கூட்டிருந்தா. ஸோ அங்கே போய் பார்த்ததும் மேடம் சாக்ஸ் போட்டிருந்தாங்க. என் பையனை ஆளாக்கணும்னு பார்த்தா ஒரு சார் உள்ளே விளையாடிட்டு இருந்தாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டுக்கு வந்து 300 rupees 1 hourக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் டேக்ஸோட பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 350 rupees வந்துடும். ஸோ ஒரு பேரண்ட் மட்டும் ஃப்ரீ என்ட்ரி இருக்குது. ஸோ அடிஷ்னலாக பேரண்ட் போகிற மாதிரினா 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நானுமே போயிருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா 1 hourக்கு மேலே இருந்தால் ஸோ அடிஷ்னலாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேக்கேஜாகவும் வச்சுருந்தாங்க. 1500க்கு வந்து 5 hours, 3000க்கு வந்து 8 hoursன்ற மாதிரி வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து ரொம்ப சேஃப்டி அண்ட் செக்யூராகவே இருந்துச்சு. ஃபுல்லாக ஸ்பான்ஸாலேயே இருந்துச்சு. உள்ளே வந்து நிறைய ஆக்டிவிட்டி கேம்ஸ், இன்டோர் கேம்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச கேம்ஸ் ஒரு சில இதெல்லாம் சொல்கிறேன். ஜிப் லைன், மெனிக்யூ ரவுண்டு, பால் பிட்டு, ட்ராம்போலைன், நெட் ஆனால், கன் ஷூட்டு, பால் பிட்டு, வால் கிளம்பர்ன்ட்டு நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ என் பையன் ரிப்பீட்டடாக ஒரே கேமே தான் விளையாடிட்டு இருந்தான். ஸோ என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச கேமே பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கஸும் அந்த ட்ரெயினில் வர்றதும், அப்புறம் சர்க்கஸ் விட்டு ட்ரெயினில் போயிட்டு பால் பிட்டில் விட்டுறதும். ஸோ இந்த கேம் தான் ரிப்பீட்டடாக விளையாடிட்டே இருந்தான். ஒரேடியே போய் பால்லே படுத்துட்டான். எந்திரிக்கவே இல்லை. ஸோ எந்திரா கட்டின காசுக்காவது வேறு விளையாட்டு விளையாடுன்ட்டு எழுப்பி விட்டுட்டே இருந்தோம். ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்கள ரொம்ப டேக் கேராகவும் ஒரு வழியாக அவனை பால் கேம்லேருந்து வெளில கூட்டு வந்துட்டோம். சார் சாண்டு கேமை பார்த்தோன்னா கொடுக்கணும் ஓடி போய் சாண்டு கேமில் போய் உக்காந்துட்டான். ஒரு 1/2 hourக்கு சாண்டு கேமை விட்டு வெளியே ஏந்து வரவே இல்லை. ஸோ நம்மளும் சின்ன வயசில் மண்ணில் விளையாடிப்போம், கடல் மண்ணில் விளையாடிருப்போம். பத்தாவதுக்கு வந்து மண்ணெல்லாம் எடுத்து சாப்பிட்ருப்போம். இப்போ இருக்கிற பசங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ நேரம் தாண்டா நீ விளையாடுறத பார்க்கறதுன்ட்டு என் தங்கச்சி உள்ள இறங்கிட்டா. ஸோ அவள் இறங்குறத பார்த்தோன்னே எனக்கு ஆசையாயிடுச்சு. நானும் உள்ள இறங்கிட்டேன். நாங்கள் 3 பேருமே வந்து சின்ன குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருந்தோம். என் பையனும் சின்ன குழந்தை தான். நாங்கள் 2 பேரும் சின்ன குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருந்தோம். ஸோ சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துருச்சு. மண்ணில் இப்படி தானே நம்ம விளையாடிருப்போம்னு சொல்லிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். இதில் பத்தாவதுக்கு என் பையன் விளையாட்டதெல்லாம் வேற பிடிங்கி விளையாடிட்டே இருந்தேன். ஸோ இங்கே வந்தது எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நாம்ளும் சின்ன குழந்தையாயிட்டு நிறைய கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் இவன் போகிற கேமுக்குலாம் அம்மா நீயும் வந்து உட்காரன்னு சொல்லிட்டு இருந்தா. டே நாளாக உட்காந்தா உடஞ்சிரும், வெளியே தோர்த்தி விட்டுருவாங்க சொல்லிட்டு அவனை விளையாட காட்டிட்டு இருந்தேன். ஸோ பசங்களை வந்து நீங்கள் பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் கூட்டு வரலாம். ஸோ மைண்ட் ரிலாக்ஸேஷனாக ஆகும். ஸோ ஆக்டிவிட்டீஸ் கேமும் அவங்க விளையாடின மாதிரி இருக்கும். ஸோ பர்சனலாக எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி. இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு அட்ரஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாம்பட்டி அந்தோனியா சர்ச்சு. இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பாண்டி பீச் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே ஒயிட் டவுன் கிட்ட தான் இருக்குது. பாண்டிச்சேரியில் இருக்கவங்க நிறைய பேருக்கு இந்த சர்ச்சு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு வீட்டில் தான் இந்த சர்ச்சு வந்து வச்சுருக்காங்க. ஸோ அன்றைக்கி டியூஸ்டேன்றதுனால தேர்பாவனைலாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து டியூஸ்டேனாலே ஏகப்பட்ட ரஷ் வரும். இந்த அந்தோனியா சர்ச் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். பிகாஸ் நான் சின்ன வயசுலேருந்தே வருவேன். ஒரு டியூஸ்டே கூட தவற மாட்டேன். நானும் அம்மாவும் வந்துடுவோம். ஸோ இவர் வந்து காணாமல் போன பொருளெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. அதே மாதிரி நிறைய மிராக்கல்ஸும் பண்ணுவார். எனக்கு ஒரு மிராக்கல் பண்ணியிருந்தாரு, அதை நான் சொல்கிறேன். ஸோ 2 months நான் ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்டை தொலைச்சிட்டேன். ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வீட்லையும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. ஸோ நான் டியூஸ்டே அன்றைக்கி நான் பாண்டிச்சேரியில் இருந்தேன். ஸோ எனக்கு வந்து மைண்ட் வந்து சரியே இல்லை. சரி நம்ம அந்தோனியா சர்ச்சில் போயிட்டு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு வரலான்ட்டு நான் போயிட்டு ஏற்றி வச்சுட்டு வந்தேன். ஸோ என்னால் நம்பவே முடியல. வெனஸ்டே மார்னிங்கே எனக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் கிடைக்கிது. ஸோ 2 months தேடி இருந்தது, நம்ம இங்கே தானே தேடணும், எங்கேயுமே கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஸோ அங்கே வேண்டிக்கிட்டா பன்னு வாழைப்பழம்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதேமாதிரி நானும் வேண்டிக்கிட்டேன். அன்றைக்கி வந்து நானும் ஹஸ்பண்டு தங்கச்சி எல்லாமே பன்னு வாழைப்பழம் கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் பீச் ரோட்டில் இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட் தான் போயிருந்தோம். ஸோ எங்களுக்கு பானிபூரி சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் 7 Biteன்னு ஒரு ஷாப் இருக்குது. ஸோ நானும் தங்கச்சி அங்கே தான் வந்து ரெகுலராக சாப்பிடுவோம். ஸோ 2 பேருமே பானிபூரி சாப்பிட்டுருந்தோம். ரொம்ப காரமாக இருந்துச்சு. சரி ஐஸ்கிரீம் சாப்பிட போகலான்ட்டு போகிற வழியில் பார்த்தா விண்டேஜ் கார் நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ பீச்சில் கார் ஷோ போட்டிருந்தாங்க. எங்களால் போக முடியல. ஸோ வழியில் பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இது 1960s கார். இந்த கார் நேம் எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தனலட்சுமி தாத்தா கடைக்கு தான் வந்திருந்தோம். ஸோ என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் ஷாப்னே நான் சொல்லுவேன். எப்போ பாண்டிச்சேரி வந்தாலும் தாத்தாக்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடணுன்னு என்னை இங்கே கூப்பிட்டு வந்துருவாங்க. ஸோ எனக்கு இந்த ஷாப்பு தெரியாது. என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் இங்கே கூப்பிட்டு போய் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ செம்மையாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும் அந்த ஐஸ்கிரீம். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த நான் vlog-ஆகவே எடுத்து போடுறேன். ஆப்போசிட்டில் வந்து ஃபிஷ் அண்ட் 65 இருந்துச்சு. ஸோ அங்கே போய் கொஞ்சம் காரமாக சாப்பிட்ணுன்ட்டு நான் வந்து ப்ரான் 65, சிக்கன் 65, ஸ்குவிட் 65லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இன் பிட்வீன் என் ஹஸ்பண்ட் போயிட்டு
ஐஸ்கிரீம் வாங்கி வந்துட்டாங்க. அந்த காரத்தோட அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்ப அப்பா வேறு லெவல் டேஸ்ட்டு. ஸோ அந்த டேஸ்ட்லாம் சொல்லவே முடியாது, ஃபீல் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா பிஸ்தா ஃப்ளேவர் தான் போட்டிருந்தாங்க. ஸோ நடுவில் என் தம்பிங்கலாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட பேசிட்டு நாங்கள் இப்படி தான் எங்களோட டே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் பாண்டிச்சேரியில். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி vlogலாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.